ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவி பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ அது என்ன படம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோவில் போகலாம். மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இதை வந்து படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 2008 நடந்த கேரளாலேருந்து வந்த ஒரு அதில் மஞ்சுமெல்ன்ற ஒரு ஊர், கொச்சின் பக்கத்தில் மஞ்சுமெல்ன்ற ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி, ஒரு டூர் மாதிரி இங்கே வந்திருக்காங்க கொடைக்கானலில். அங்கே வந்து குணா கேவுன்ற கேவுக்குள்ளே ஒரு நபர் வந்து மாட்டிக்கிறாங்க. குணா கேவுக்குள்ளே போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க ஒரு குழியில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க. அவர் வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் உயிரோட இருக்காரா செத்துட்டாரா, காப்பாற்ற முடியலையா, உயிரோட காப்பாற்றினாங்களா இல்லை பணமாக காப்பாற்றினாங்களா அப்படின்றது இந்த படத்தோட கதை. உண்மையான இன்சிடெண்ட்டு நீங்கள் பார்த்துட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்துருப்பீங்க. ட்ரூ இன்சிடெண்ட்டில் ஒருத்தர் உயிரோடு தான் அவர் காப்பாற்றிருப்பார். உயிரோடு தான் அவரோட ஃப்ரெண்டு தான் அவர் வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ அதை தான் படமாக எடுத்துருக்காங்க. அந்த ட்ரூ இன்சிடெண்ட்டை ஒரு இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ரி எடுக்காமல் ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. இதுதான் படத்தோட மெயின் ஸ்டோரி. அதை எப்படி கொண்டு போகிறாங்க, அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் த்ரில்லாகவும் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் இந்த படமே. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் ஆரம்பிக்குது பாருங்க. அதை வந்து இது நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஆரம்பிக்காங்க. பார்த்தா கட் பண்ணால் இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் குரூப்ஸ் அவங்க ஃப்ரெண்டோ யாரோ தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கயிறு இழுக்கிற போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான். அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து தோற்றுருவாங்க. இது வந்து பாரம்பரியமாக அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸில் அவங்க இதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பெஷலாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கயிறு இழுக்கிற போட்டிக்கு ரொம்ப வருஷமாக நல்ல சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் அந்த குணா கேவில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. படம் பார்த்துருப்பீங்க, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்படி தான் நடக்குது. இதுதான் ஓப்பனிங்காகவே இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு டூர் பிளான் பண்ணி அவங்க வந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க. கொடைக்கானலில் அதில் ஏகப்பட்ட பேர் இருக்குது. எனக்கு ஒரு 2-3 பேர் தான் ஞாபகம் இருக்குது. ஐம் வெரி சாரி. அதில் 2 பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். சுபாஷ்னு ஒருத்தன், சிஜு டேவிட்னு ஒருத்தன். அப்போது என் நேம் தான் டேவிடும். ஸோ சாரி, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் குட்டன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அவர் சுபாஷ், இவங்க எல்லாருமே தான் கேங்காக போய் அந்த குணா கேவுக்குள்ளே மாட்டிப்பாங்க. அந்த குணா கேவில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. குணா கேவுக்குள்ளே போவாங்க. போனோடனே ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து திடீர்னு உள்ளே விழுந்துருவார். ஸோ அந்த மூமெண்ட்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே வாயை பிளந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த சம்பவம்லாம். ஏன்னா அவர் உள்ளே போனோன்னே எல்லோரும் அப்படியே ஷாக்காகி பார்ப்பாங்க, என்னாச்சுன்ட்டு. அந்த மூமெண்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கூஸ்பம்ப் மூமெண்ட்லாம் இந்த படத்தில் இருக்குது. குணா படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா பாட்டில் ஆரம்பிப்பாங்க. அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டு ஆரம்பத்தில் படத்தோட ஸ்டார்டிங்லேயும் அந்த பாட்டை போடுவாங்க. கிளைமேக்ஸ்லேயும் அந்த பாட்டை வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய கூஸ்பம்ப் மூமெண்ட் இருந்துச்சு. அது என்ன காப்பாற்ற போவோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் இறந்துடுவாங்க, பாடி கூட கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க ஃப்ரெண்டு அந்த நட்புக்காக அவங்க ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப போராடி ஆனால் அவங்க இருந்து கீழேருந்து எந்த ஒரு இதுவுமே வராது. லாஸ்ட்டாக ஒரே சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு இறங்கி ஒரு பெரிய டீமையை கொண்டு வந்து ஃபயர் சர்வீஸ் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ளே இறக்க பார்ப்பாங்க. அவர் உள்ளே இறங்க மாட்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு சுபாஷ் தான் உள்ளே விழுந்தது சுபாஷ் தான். சுபாஷோட ஃப்ரெண்டு தான் குட்டன்றவர். அவர் பேர் சிஜு டேவிட்னு நினைக்கிறேன் படத்தில். ஸோ அவர் வந்து நான் இறங்கி காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன் எடுப்பார். யார் மிகப்பெரிய டெசிஷன் சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி 13 பேருக்கு மேலே அந்த இடத்துல விழுந்து இறந்ததாக சொல்லுவாங்க படத்தில். அது உண்மையாகவே இறந்தாங்களா அப்படிலாம் தெரியாது. மினிஸ்டரோட மருமகனாக யாரோ ஒருத்தவங்க கூட உள்ளே விழுந்து ரொம்ப பெரிய டீம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிடைக்கவே இல்லை, எலும்பு கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. எலும்பு கூட எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஃப்ரெண்டு உள்ளே விழுந்துட்டான்ட்டு இவர் லைஃப்பை ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிற சீன்லாம் ரொம்பவே குஸ்பமாக இருந்துச்சு. அது ரியாலாக நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரியாலாக நடந்திருக்கு. அது லாஸ்ட் எண்டில் போட்டாங்க. இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் ரியலாக நடந்த அந்த பர்சனோட ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சாங்க. இவர் எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸால் உள்ளே போக முடியல. அவங்க கயிறை பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க, முடியல. ஏன்னா ஸ்டக் ஆகிடுச்சு உள்ளே. ஏன்னா அந்த கேவ்ன்றது ரொம்ப டீப்பாக வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுனால ஸ்ட்ரைட்டாக போகாது, வளைஞ்சு நெளிஞ்சு போகும். இவங்க இழுத்து பார்த்தாங்க, முடியல. கடைசியில் மஞ்சுமெல் பாய்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க சொன்னேன் தெரியுமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்.
கயிறு இழுக்கிற போட்டிக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே அந்த டெக்னிக்கை இதில் யூஸ் பண்ணி அந்த லூஸ் பண்ணுறது விடுறது லூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி கரெக்டாக தூக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சீன் உள்ளே வரும்போது அந்த அடிபட்டு கிடப்பார் சுபாஷ்னு ஒருத்தர், ஒரு உயிரோடு தான் இருப்பார், கத்துவார். உள்ளே போய் அந்த பர்சன் ஒரு பேர் என்ன குட்டன்றவர் போய் காப்பாற்ற தூக்க போர் பொசக்குன்னு கழுத்தை பிடிச்சிட்டு பாருங்க. அது நமக்கே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அந்தளவுக்கு ஒரு த்ரில்லான மூமெண்ட்டாக இருக்கும். அந்த குணா கேவுக்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் கொண்டு போவாங்க. ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப கூஸ்பமாகவும் த்ரில்லிங்காகவும் ஒரு கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாகவே என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் கரெக்டாக அந்த கயிறு இழுத்து உயிரோடு மேலே வரும்போது உடம்புலாம் ரொம்ப காயமாக இருக்கும்ல, அப்போ எந்த காயமான போதும் என்மேனி தாங்கிடும் அந்த லைனும் கடைசியில் அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து அவரை அப்படியே தாங்கிட்டு போகும்போது அபிராமியே தேலாட்டும் சாமியேன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா. அது அப்படியே குணா வந்து அவங்களோட அந்த குணா படத்தில் கமல்ஹாசன் சார் வந்து அவரோட லவ்வரை வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது அதே அந்த பாட்டு அந்த லைன் நடக்கும்போது கரெக்ட் அந்த லைன் ஓடிக்கிட்டு அந்த பாட்டில் கரெக்டாக அவர் தூக்கிட்டு போவார். அதே மாதிரியே இந்த லைன் நடக்கும்போது அவன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போகிற சீன்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஃபன்னாகவும் த்ரில்லாகவும் ரொம்ப என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. லேகுன்றது எந்த இடத்துலையுமே லேகுன்றது இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாகவும் கொஞ்சம் த்ரில்லாகவும் பயங்கரமாகவும் எல்லாமே கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ டேவிட்ன்ற ஒரு ரோல், குட்டன்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவர் தான் லாஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி அவர் தான் பெரிய ஹீரோவே ஆகிருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங் மற்றவங்க எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக காமிச்சாங்க. தரம் நம்பி நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஆனால் அது பக்கா வந்து தேட்டர் படம் தான். நீங்கள் செல்லுலேயோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் கூஸ்பம் மாதிரி இருக்கும். அப்படி ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒவ்வொரு சீனுமே ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் ஹாப்பியாகவும் ஃபன்னாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றின மூவி ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரிவ்யூ கூட கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த படத்துக்கு பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.